வாயில போட்ட உடனே கரையிற ரவா உருண்டை. இந்த பலகாரம் இல்லாத தீபாவளியே கிடையாது. எங்க அம்மா எனக்கு சொல்லிக் குடுத்த இந்த ரவா உருண்டைய அதே மெஷர்மெண்ட்ஸோட எங்க அம்மா செய்யும்போதே வீடியோ எடுத்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பா இதே மெத்தட்ல, இதே மெஷர்மெண்ட்ல செஞ்சு பாருங்க. நீங்களும் சூப்பரான ரவா உருண்டை இந்த தீபாவளிக்கு செஞ்சிரலாம். அதுக்கு நாங்க 1 கிலோ ரவா எடுத்து, அத நல்லா வெறும் வாணலியில ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்ல. ஒரு 3 மினிட்ஸ் லைட்டா கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். அத எடுத்து நல்லா ஆறுன பிறகு மில்லில் கொடுத்து நல்லா பவுட்ரு பண்ணி வாங்கிக்கோங்க. 1 கிலோ ரவாக்கு 1 கிலோ ஜீனி. அதையும் நல்லா மிக்சியில் நான் ஒரு 4-5 ஏலக்காய் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டையும் ஒன்று கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 100 எம்எல் பால் அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கிலோ ரவா, 1 கிலோ ஜீனி, 4-5 ஏலக்காய், 100 எம்எல் பால். இதுக்கு நம்ம 1/2 லிட்டர் நெய் எடுத்துக்கணும். 1/2 லிட்டர் நெய்யையும் ஒரே டைமில் போட்டு சூடு பண்ண வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஹீட் பண்ணி நம்ம அந்த உருண்டை மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் போட்டு நல்லா கலந்து உங்களுக்கு தேவையான அளவில் உருண்டை பிடிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டி ரவா உருண்டை ரெடி. பிகினர்ஸ்னாலும் சரி, சமையலில் எக்ஸ்பர்ட்னாலும் சரி, ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு நல்ல கெட்டியாக உருண்டை உருட்டிக்கணும். கொஞ்சம் லூஸாக உருட்டினிங்கன்னா உடஞ்சிடும். ஸோ நல்லா அழுத்தி பிடிச்சி நல்லா கெட்டியாக உருட்டிக்கோங்க. என் அம்மாவுக்கு நானும் ஹெல்ப் பண்ணேன். 2 பேரும் சேர்ந்து கடகடன்னு உருட்டி முடிச்சாச்சு. அவ்வளோதான். உருண்டை உருட்டிட்டு இருக்கும்போதே நான், என் அம்மா, என் பொண்ணு 3 பேரும் ஒரு 4-5 உருண்டையாவது உள்ளே விட்டுருப்போம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பபாய்.